ஒரு கதையை வந்து நிதானமாக இப்படிலாம் கூட்டுன்னு போவோம். ஃபஸ்ட்டு அந்த பாயை எடுத்து டப்புன்னு விரிச்சு போட்டாப்புல, இதுதான் இந்த இடம், இதுதான் பிரச்சனை. அந்த 2 அத்தியாயத்தில் வந்து முதல்ல வந்து உங்களை அந்த உலகத்துக்குள்ளே வலிச்சுன்னு போயிடறாப்புல. அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு அதுக்கடுத்து அது விரியுது. அது ரொம்ப அது என்ன சொல்கிறதுனா, சிலர்லாம் தயங்குவாங்க. அது எடுத்தோன்னா அந்த உலகத்தை வந்து படார்னு விரிச்சு காட்டுறது இருக்குல்ல, இதுதான் பேச போகிறோம் அப்படி பொட்டில் அடிச்ச மாதிரி இருந்தது. அது அந்த துணிவு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ரொம்ப நெருக்கமாக எனக்கு என்னென்னா, கூகையிலேருந்து ஒன்று வரும்போதெல்லாம் எனக்கு எப்படின்னா, நான் ஒரு பிரசவம் எனக்கு ஒரு பிரசவம் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் எல்லாமே. ஏன்னா அதே மாதிரி எதிர்படுற யாருமே சினிமா பற்றி யாராவது நம்மகிட்ட கேட்குறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நேராக நீ கூகைக்கு போய்ட்டான்னு சொல்லுவேன் நான். எங்கே யார் பார்த்தாலும் சரி, அது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கூகையிலிருந்து இப்படி ஒரு வந்ததுக்கு அது தொடர் நிகழ்வாக வந்து அது அங்கேருந்து ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு ரஞ்சித் தோழருக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன் முதல்ல. ரொம்ப அழகாக அந்த எனக்கு வந்து அந்த ஏரியா வந்து இன்னும் அது எந்த ஏரியான்னு பிடிப்படல. விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற பகுதியாக இருக்குது. ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் அப்பப்போ லீவுக்கு அங்கே போயிட்டு வர ஒரு ஆள். எங்கள் அப்பா வந்து கண்டமங்கலத்தில் கொஞ்ச நாள் இருந்தார். கண்டமங்கலத்தில் இருந்து ஒரு நாள் அங்கே கண்டமங்கலம், நவமால் மருதூர், தென்னல், அரியூர் அப்படின்ட்டு பல பகுதியில் கொஞ்சம் வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து அடிக்கடி லீவுக்கு போகும்போது எனக்கு அந்த அந்த வட்டார வழக்கு வந்து ரொம்ப அப்படியே எனக்கு ஒரு ஒலியாகவே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. வெறும் எழுத்தாக இல்லாமல் எனக்கு அது ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ஒரு கதாபாத்திரங்களுமே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் வழக்கமாக வந்து ஒருத்தரையும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூரிய அஸ்தமனத்தை கூட என்னென்னா, அந்த நம்ம யார் எந்த இடத்துல இருக்கிறோம், நம்மளோட பொருளாதாரம் என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல, ஒரு மண்ணெண்ணை விளக்கு வந்து மண்ணெண்ணெய் தீர்ந்து விளக்கு அணையிற போகிற மாதிரி இருந்துச்சு அந்த சன்செட்டுங்கிறது இருக்குல்ல. அது அந்த 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 வாழ்வியலுக்குள்ளேருந்தே இருக்குது எல்லாமே, அந்த சொல்லாடல்கள் எல்லாமே. அது ரொம்ப இன்னும் ரசித்து அதை படிக்கணும்னு ஆசை. இன்னும் 2 நாளில் அதை நான் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு இது கூகையில் வந்து நம்ம இதை ஒரு கூட்டமாக, ஒரு சிறப்பு கூட்டமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி.